to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கென்று ஆண்டவர் இன்றைய தினத்தை அழகாய் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கான அவரது வாக்குத்தத்தம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று கூறுகிறது. தேவன் உங்களை தமது கண்மணியாக கருதுகிறார் என்பதே இதற்கு அர்த்தம். தேவனுடைய அனுமதியின்றி எந்த மனுஷனோ, எந்த பொல்லாப்போ, எந்த பிசாசோ உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. உங்கள் ஜீவன் தேவனுடைய கரங்களால் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். சில நேரங்களில் பிசாசினால் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதி அளிக்கலாம். ஆண்டவரே, ஏன் இப்படி என்று நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் இயேசு பேதுருவிடம், பேதுருவே, சாத்தான் உன்னை கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு விரும்பினான். ஆனாலும் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று கூறியது போன்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இயேசு வேண்டிக் கொண்டுள்ளார். தேவனும் கண்மணியைப் போல உன்னை காக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோதனையின் காரணமாக எழுந்த பலவீனத்தை பேதுருவால் மேற்கொள்ள முடிந்தது. இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிந்தது. தேவனிடமிருந்து அவன் தெய்வீக பலனை பெற்றுக்கொண்டான். சோதனையான பாதையின் முடிவு இப்படியே இருக்கும். நீங்கள் இயேசுவை கிட்டிச் சேரும்படி செய்து அவருக்குள்ளாக உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உலக காரியங்கள் மேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை விட்டுவிட்டு மீண்டெழும்ப சோதனை உதவும். சோதனையின் காலத்திலும் தேவன் உங்களை நன்மையான பாதையில் நடத்துகிறார் என்று நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆம், சோதனையின் காலத்தை மேற்கொண்டு பலத்தோடு வெளிப்பட தேவன் உங்களுக்கு உதவுவார். இவ்வாறு அவர் உங்களை கட்டி எழுப்பி உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஆயுதத்தையும் அவர் அனுமதிக்க மாட்டார். அவரது ஆசீர்வாதங்கள் உங்களை பாதுகாக்கும். தேவன் உங்கள் வாழ்க்கையை நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவையானவற்றை அவரே கொடுப்பார். இப்போது அவருக்கு நன்றி ஏறெடுத்திடுங்கள். பொறாமையும் நயவஞ்சகமும் நிறைந்த மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். இவ்வுலகத்தில் உள்ள பலவித இடர்கள் மத்தியிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் இவ்வுலகத்தில் காணப்படும் பொல்லாங்கானவைகளுக்கு நடுவில் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து உங்கள் மேல் தங்கியிருக்கும் தமது தெய்வீக மகிமையை மற்றவர்கள் காண கிருபை செய்வார். அவர் உங்களை பொல்லாத மக்களிடமிருந்து மாத்திரமல்ல, இயற்கை பேரழிவிலிருந்தும் பாதுகாப்பார். தாவீது, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தரின் மேய்ப்பராக என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறபடியினாலே மரண இருள் போன்ற பள்ளத்தாக்கின் மத்தியில் நான் கடந்து செல்ல நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை.
ஏனெனில் என் மேய்ப்பரும் இரட்சகருமான ஆண்டவர் என்னை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பார் என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான். ஒரு சமயம் வடதுருவ ஆராய்ச்சியாளர்கள் சிலர் பனி படர்ந்த ஓர் இடத்திற்கு சென்றார்கள். பகலிலே வேலை முடிந்த பின்பு ஒவ்வொருவரும் இரவிலே ஒரு கூடாரம் போட்டு தங்கியிருந்தனர். காலையில் எல்லாரும் எழுந்து தங்கள் வேலையை கவனிக்க புறப்பட்டனர். அவர்களுக்குள் ஒருவர் கண் விழித்து பார்த்த பொழுது அவரை சுற்றிலும் ஒரே இருள், வெளிச்சம் ஒன்றுமில்லை. அவர் வைத்திருந்த கேஸ் அடுப்பிலிருந்து சமையல் வாயு கசிவதினால் உண்டான வாசனை வெளிப்பட்டது. ஐயோ, பனி சுற்றிலும் மூடிக்கொண்டிருக்கிறதே, சமையல் வாயு வேறு கசிகிறதே, நான் என்ன செய்வேன் என்று ஒரு கணம் கலங்கினார். மறுகணம் இந்த பனிப்படலங்களுக்கு மேலாக, மேகத்திற்கு மேலாக ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவரால் என்னை மீட்டெடுக்க முடியும் என்று விசுவாசித்தார். ஆண்டவரை நோக்கி ஒரு சிறு ஜெபம் செய்தார். அதே சமயம் மற்ற ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு இடமாக தேடி தேடி கடைசியாக இவர் இருந்த இடத்தை எப்படியோ கண்டுபிடித்து அவரை மீட்டனர். என்றும் அதே ஆண்டவர் ஆபத்து மற்றும் அபாயங்களின் மத்தியில் உங்களை தமது செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாப்பார். கவலைப்படாதிருங்கள். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த வாக்குறுதியை பற்றி கொண்டு அதை தியானியுங்கள். ஆபத்தின் நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை காப்பாற்றி உங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பார். ஏனெனில் நீங்கள் அவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர். அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என்னை உம்முடைய கண்மணியாக நீர் கருதுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு அருகில் நான் பாதுகாப்பாக இருப்பதை உணர்கிறேன். நான் தோல்வி அடைவதற்கோ விழுந்து போவதற்கோ நீர் அனுமதிக்க மாட்டீர் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்தி உம்மோடு இன்னும் கிட்டி சேரும்படி செய்யும். நீர் என்னை மிகுதியாய் ஆசீர்வதிப்பதினால், எனக்கு சமீபமாய் இருப்பதினால் நான் இன்னும் உம்மேல் அதிகமாய் அன்பு கூற உதவி செய்யும். நீர் என்னை அறிந்திருக்கிறபடியினால், எனக்கு எல்லாவற்றையும் அருளுகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை நேர்த்தியான வழிகளில் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னை பாதுகாத்து வழி நடத்துபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்தமும் பொல்லாங்கானவைகளை நடப்பிக்கிற இவ்வுலகத்தில் எல்லா பொல்லாங்கினின்றும் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நினைத்து உம்முடைய இரக்கத்திற்காய் நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே என் மேய்ப்பராய் இருக்கிறீர் என்று தாவீது ராஜா சொல்லுகிறது போல, என் வாழ்விலும் நீரே மேய்ப்பராயிருந்து மரண கண்ணிகளுக்கு என்னை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நானும் என் குடும்பத்தாரும் உமது வாக்குத்தத்தத்தையே உறுதியாய் பற்றி கொள்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.